நாம் தியானிக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதாவது ஒரு காரியத்திற்காக நியமிக்கப்பட்டவர் என்று நாம் காண்கிறோம். இங்கே சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களின்படி என்ற வார்த்தையை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது வேத வாக்கியம் சொல்லுகிறது என்ன? வேத வாக்கியம் சொல்லுகிறது ஒட்டுமொத்த வேதாகமமும் பாவத்தை குறித்து கண்டித்துணர்த்துகிறதாக காணப்படுகிறது. அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடிய அதனுடைய ஒரு நாணயத்தினுடைய இரு பகுதியைப் போல அதனுடைய இன்னொரு பகுதி பரிசுத்தத்தை குறித்தும் அது ஆழமாக அது அறிவுறுத்துகிறது. தேவனுடைய பரிசுத்தம் எண்ணப்படுவது என்று நாம் காணும்போது அதனுடைய முழு உருவமாக கிறிஸ்து காணப்படுகிறார். தேவனுடைய பரிசுத்தத்தினுடைய ஒட்டுமொத்த முழு உருவமாக கிறிஸ்துவானவர் காணப்படுகிறார். வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது என்ன? பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்படியாக வேதம் கடுமையாக அதை கடிந்து கொள்ளுகிறது. பாவம் என்கிற காரியம் பரிசுத்தத்திற்கு நேர்மாறாக எதிரடையாக செயல்படக்கூடிய கடவுள் அண்டை வரக்கூடிய மனிதனை வர முடியாதபடிக்கு அவனை பின்னுக்கு இழுக்கக்கூடிய காரியமாக காணப்படுகிறது. இதை குறித்து நாம் இன்னும் சற்று ஆழமாக சிந்திப்போமானால் தேவனற்ற நிலைமையிலே ஒரு மனிதனை அது பிரிக்கக்கூடிய காரியமே அந்த பாவம் என்று நம்மால் அதை உணர முடியும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அதனுடைய சரியான பதத்தை நாம் இன்னும் ஆழமாக சிந்திப்போமானால் சாகும் என்பது மரணத்தை சொல்லுகிறது. மரணம் என்கிறது பிரிவினையை சொல்லுகிறது. அந்த பிரிவினை என்கிறது தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது மாத்திரமல்லாமல் நம்மை அனாதைகளாக அலைய விடுவதாக காணப்படுகிறது. தனக்கென்று யாரும் இல்லாத நிலைமையிலே, திக்கற்ற நிலைமையிலே, கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஒரு இருளான வெளிச்சமில்லாத ஒரு பாதை தெரியாத நிலைமையிலே, கையறுபட்ட நிலைமையிலே காணப்படக்கூடிய ஒரு காரியமே அந்த பிரிவினை மரணம். இன்றைய அளவும் மரணம் என்கிற காரியம் மனிதனை முழுமையாக பயப்படுத்தவும் பாதிக்கப்படுத்தப்படவும் வாதிக்கப்படவும் காணப்படுகிறது. மரண தருவாயில் இருக்கக்கூடிய மரண படுக்கையில் இருக்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையிலே நீங்கள் சென்று கேட்பீர்களானால் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும், வாழ வேண்டிய மனிதனாக இருந்தாலும், இல்லை வாழ்ந்து முடித்த மனிதனாக இருந்தாலும், இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டும் என்கிற அந்த ஆசை மனிதனுக்கு நிச்சயமாக இருக்கும். என்னதான் கிறிஸ்தவனாக இருந்து நாம் அநேக காரியங்களை நாம் பேசினாலும், மரணத்தில் எனக்கு இனி பயமில்லை என்று நாம் பாடினாலும், ஒவ்வொரு மனிதனுடைய ஆழ்மனதிலும் மரணத்தை குறித்ததான மிகப்பெரிய ஒரு கேள்வி உண்டு. அது ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு இனி காணக்கூடிய அந்த அதிசய தேசம், ரட்சிக்கப்படாத மனிதனுக்கு மிகுந்த இருளுள்ள ஒரு காரியம். இங்கு சொல்லப்பட்டுள்ள அந்த சுவிசேஷ வசனத்தினுடைய ஆதாரம் ரட்சிக்கப்படாத மனிதனுடைய அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறது. அதாவது அடுத்த